ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போறோம்னா, குளிர்காலத்தில் ஆரஞ்சு பழம் சாப்பிடலாமா அப்படின்ற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருந்து வருது. அதுக்கான ஒரு பதிலை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். குளிர் அப்புறம் மழை காலத்தில் தொற்று, குளிர் அப்புறம் வைரஸ் நோய்கள் போன்ற நோய்கள் அதிகமான ஆபத்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவற்றை தவிர்க்கிறதுக்கு உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாக இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணுங்க. குளிர்காலத்தில் ஆரஞ்சு சாப்பிட்டா சளி பிடிக்கும்னு பலர் நினைச்சிட்டு இருக்காங்க. குளிர்காலத்தில் ஆரஞ்சு சாப்பிட்றது நல்லதா அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோ டீட்டெயில்டாக சொல்ல போறேன். முதலாவதா நோய் எதிர்ப்பு சக்தி. குளிர்காலத்தில் ஆரஞ்சு சாப்பிட்றது ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லைங்க, உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது. ஆரஞ்சு பழத்தில் ஏராளமான விட்டமின் சி இருக்கு. இது உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அடுத்ததா சளி, அதுக்கப்புறம் இருமல். குளிர்காலத்தில் ஆரஞ்சு சாப்பிட்டா சளி, இருமல் பிரச்சனை வரும்னு மக்கள் நிறைய பேர் நினைச்சு பயந்துக்கிட்டு ஆரஞ்சு சாப்பிட்றதையே விட்டுறாங்க. ஆனால் ஆரஞ்சு சாப்பிட்றதுன்றது உடலை குளிர்ச்சியில இருந்து பாதுகாக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அடுத்ததாக எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதுன்றது எடையை அதிகரிக்காமல் கட்டுப்பாட்டில் வச்சிருக்க உதவும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய குறைஞ்ச கலோரிகள், அதிக நார்ச்சத்துக்கள் நாள் முழுக்க நம்மள வயிறு நிரம்பின மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துரும். நெக்ஸ்ட் மூட்டு வலி. குளிர்காலத்தில் ஆரஞ்சு சாப்பிட்றதால மூட்டு வலி, எலும்பு பிரச்சனைகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். இது கொலஸ்ட்ரால் அளவு குறைக்கவும், ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது இதய நோய்களோட அபாயத்தை குறைக்குதுன்னே சொல்லலாம். அடுத்ததாக தோலுக்கும் நன்மை பயக்குதுங்க. சளி, இருமல் பிரச்சனையில் ஆரஞ்சு பழத்தை உட்கொள்றது நன்மை பயக்கும். அதே மாதிரி இது அழற்சி எதிர்ப்பு அப்புறம் வைரஸ் எதிர்ப்பு பண்புகள் நிறைய கொண்டிருக்கு. இது சருமத்தோட பொலிவு அதிகரித்து சருமம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருந்தும் நம்மளை பாதுகாக்குது. ஆனாலும் நீங்கள் இந்த ஆரஞ்சு பழத்தை குறைஞ்ச அளவில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஆரஞ்சு பழத்தை அதிகமான அளவில் சாப்பிட்டீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்கு. எனவே இதை சீரான அளவுல உட்கொள்ளணும். குறைஞ்ச அளவுல சாப்பிட்றதுன்றது மலச்சிக்கல் அப்புறம் அமிலத்தன்மை போன்ற வைரஸ் தொடர்பான பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு நிவாரணம் அளிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால இன்னும் நிறைய பேர் ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதால உடம்பு சரியில்லாம போகும், சளி பிடிக்கும், இருமல் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ குளிர்காலத்துல நீங்க இந்த ஆரஞ்சு பழத்தை தாராளமா சாப்பிடலாம். குறைஞ்ச அளவுல சாப்பிடுங்க. இதனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.